அப்படி அந்த ஃபோட்டோ பார்த்த உடனே எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாதப்போ பக்கத்தில் இருந்து குந்தவைன்னு ஒரு பிரியங்கா சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஏன்னா அது பொன்னியின் செல்வனில் அந்த கேரக்டராக இருந்ததுனால எனக்கு டக்குன்னு அது ஒரு வார்த்தை ஜாலமாக என்ன தோணுச்சு அப்படிங்கிறத மீறி அந்த நான் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் போது கலைவாணர் நகரத்தில் இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் அவங்க உட்காருங்கன்னு சொல்லும்போது நான் உட்காந்து மொபைலில் நோண்டிட்டு இருந்தேன். அப்போது திரு அந்தணன், வலைபேச்சில் இருக்கிற அந்தணன் அவர்கள் சொல்லிட்டு இருந்தார், விஜய் எவ்வளோ உயரத்துக்கு போயிருக்காரு, அடுத்து அவர் தாங்கிற அளவுக்கான ஒரு பெரிய உயரத்தை அடைய போகும்போது இந்த பெண்மணி என்ன பண்ணியிருக்கணும், இந்த பெண்மணிக்கு 40 வயசு ஆயிடுச்சு, 40 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, அவங்களாவது என்ன பண்ணியிருக்கணும், நான் வரலப்பா நீ போயிட்டு வா, அதனால ஒரு இமேஜை கட்டு போயிடும்ல சொல்லியிருக்கணும், அவங்க வீட்டிலே இருந்துட்டு அவர் அனுப்பி வச்சிருந்தா நல்லா இருக்குமே. இந்த மாதிரி நிறைய பேர் பேசுகிறாங்க. அதில் ஒரு பத்திரிகையாளர் கூட என் கூட பேசும்போது என்ன சொன்னாருன்னா, மேட்சிங் புடவையே வாங்கி கொடுத்தா கூட அந்த புடவையை கட்டிட்டு நான் வீட்டில் இருக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்கன்னு எல்லாம் சொல்லியிருக்கணும். இப்படி நிறைய செய்திகள் வந்துகிட்டே இருந்தது. உண்மையான விஷயமே என்னன்னா, திரு விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு நிறைய விஷயங்களை கடந்து, அரசியலுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை, நிறைய போராட்டங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அதெல்லாம் சந்திச்சு கடந்து வந்துட்டு இருக்கும்போது கரூர் பிரச்சனையில கூட அவருக்கு ஏற்படாத ஒரு பெரிய, கரூர் பிரச்சனையில விமர்சனங்கள் வந்ததே தவிர அவருக்கு இவ்வளவு பெரிய பாதிப்பு வராத அளவுக்கு இருந்தது. இவ்வளவு பாதிப்புக்கும் காரணமான ஒரு நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியில இந்த பெண்மணி கலந்துக்காம இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய அடிமனசில் இருந்தது. பட் அதை நான் சொல்றதுக்காக அந்த மேடைக்கு போல.